வெல்கம் டு லதிகா டெய்லர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை கான்ஸ் மார்க்கிங் முடிஞ்சது. 2 இது ஸ்டிச் பண்ணி காமிச்சிட்டேன். நீங்கள் மொத்தம் 3 நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதில் தேன்கூட்டு தையல் மட்டும் இருக்குது. அதை நான் உங்களுக்கு நேரடியாகவே ஒரு நாள் சொல்லித்தரேன். அதிலே இருந்தால் டைம் போயிருங்கிறனால தான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி பாடம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா பச்சை கான். சரியா, பிறந்த குழந்தைகள் போடுற துணி. அதே தான் இப்போ நம்ம இது வந்து தியரி எதுக்குன்னு யோசிக்காதீங்க. இந்த நோட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப பழசாக தெரியும். இது வந்து 19 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதின நோட்டு. நான் எப்போவுமே இதில் தான் உங்களுக்கு வந்து பதிவுப்படுத்தி எழுதி கையோட படித்து காட்டுவேன். இன்றைக்கி நான் இதே நோட்டில் சொல்லித்தரேன்னா உங்களுக்கு இது எவ்வளவு முக்கியம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் அதே நோட்டில் தான் நான் படித்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். தியரி தான் பச்சைக்கானோடது. குழந்தைங்க எந்த மாதிரி துணி போடலாம் என்ன ஏதுன்றதுல இது இருக்கும். நான் இதை வந்து அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். நீங்கள் ஒரு நோட்டில் வந்து பதிவுப்படுத்தி வச்சுக்கோங்க. பிறந்த குழந்தைகள் முதலில் அணியும் உடையாகும். குழந்தைகளுக்கு பருத்தியிலான உடையே சிறந்தது. வெள்ளை அல்லது வெளிர் நிற ஆடைகளே ஏற்றது. குழந்தைகள் ஆடைகள் எப்பொழுதும் அதிக ஆடம்பரம் இல்லாமலும் குழந்தைகளுக்கு உறுத்தாமலும் இருக்க வேண்டும். ஊக்கு, பட்டன், ஜமிக்கி இவைகளை தவிர்க்க வேண்டும். அப்புறம் குழந்தை உடை தைக்கும் போது கவனிக்க வேண்டியவை: கழிவு பொருட்களையும் வியர்வையையும் உறிஞ்சி கூடியதாக இருக்க வேண்டும். பருத்தியால் ஆன ஆடையாக இருக்க வேண்டும். ஊக்கு, பட்டன் மற்றும் எவ்வித ஆடம்பர அலங்கார பொருட்கள் இருக்கக்கூடாது. பாப்ளின், கதர், மல் மற்றும் காடா துணிகள் சிறந்தது. லாங் கிளாத் 2x2 6 மாதம் முதல் 1 வயது வரை. அதாவது குழந்தைகளுக்கு ஏற்ற துணி. இதில் வந்து இப்போ என்ன பிரச்சனைனா, இது நான் எழுதும் போது எனக்கு அதிகமாக தமிழ் தெரியாதுப்பா. நான் படித்ததெல்லாம் மலையாளம் தான். அதனால இதில் கொஞ்சம் மலையாளம் கலந்து நான் எழுதியிருப்பேன். அதனால இப்போ தெளிவாக தமிழ் படிக்கிறதுனால எனக்கு அந்த மலையாளம் நான் படித்த லாங்குவேஜ் மறந்து போன ஒரு ஃபீலிங். இடையில திணறேன். அப்போயே நான் அது இந்த நோட்டில் எழுதும்போது நான் கரெக்ஷன் பண்ணி எழுதுனால ஈஸியாக நான் படிச்சிடுறேன். நோட்ஸ் எதுக்கு நீங்கள் யாரும் நினச்சிடக்கூடாதுங்கிறனால தான் நான் பழைய நோட்டை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் ஷட் டவுனு, அதனால் ஸ்டிச் பண்ணி காமிக்க முடியாது. அந்த பச்சைக்கானோட படம் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். தெரியுதுங்களா? இது ஓப்பனாக வச்சு தைக்கிறது. சரிங்களா? நாடா ஓப்பன் தைக்க வேண்டும். சரிங்களா? இதுதான் குழந்தைகளுக்கு பச்சைக்கான். இந்த கை உள்ளது. இது ஸ்லீவ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவோட இருக்கிறது இங்கே பட்டன் வரணும். இதில் நாடா வச்சு தைக்கலாம். சரிங்களா? நாடா வச்சு தைச்சிட்டோன்னா இங்கே நம்ம மேலே வச்சு கட்டலாம். ஏன்னா பட்டன் நல்லா இருந்தால் குழந்தைங்க படுக்கும்போது அழுந்துங்கனால தான் பட்டன் நல்லா வைக்க வேண்டாங்கிறது. இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறது நாளைக்கு வரேன். ஏன்னா ஷடவுனுங்கெல்லாம் எனக்கு உங்களுக்கு தைச்சு காமிக்க முடியாது கரண்ட் இல்லாதனால. இப்போ அதுக்கு பதிலாக இன்னொரு கிளாஸ் நான் இது கூட நான் சொல்லித்தரேன். கழுத்து வகைகள். இப்போ நிறைய டிசைன்ஸ் எடுத்து நமக்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. நாங்களாம் அன்றைக்கி தைச்சதுனால தான் இன்றைக்கி எந்த டிசைன் எடுத்து கொடுத்தாலும் நாங்கள் அதை பண்ணுறோம். இந்த கழுத்தோட தீரியும் நான் இங்கே படித்து காமிக்கிறேன். பாருங்கள், தெரியுதுங்களா? நெக்கு படம் தெரியுதுங்களா? இதெல்லாம் நெக்கு தான். பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் அப்போ வரைஞ்சது தான். எத்தனைன்னு பார்த்துக்கோங்க. 28, 44, 52 நெக்கு. இதெல்லாம் நாங்கள் அப்போ வரைஞ்சி ஒரு துணியில் வச்சு நாங்கள் தைச்சது தான். அதாவது ஒரு ஒரு பாடியோட மெஷர்மெண்ட்டில் சும்மா இப்படி பார்த்து நெக் எப்படி இருக்குன்னு இது வரைஞ்சிருக்கு. இதே மாதிரி நீங்கள் வரையணும். சரிங்களா? இந்த ப்ளவுஸுக்கெல்லாம் நீங்கள் அழகாக வச்சு அழகாக சூப்பராக தைக்கலாம். இது வந்து நெக் டிசைனுங்க. இதெல்லாம் நிறைய அழிஞ்சு வச்சு பார்த்தீங்களா? ஸ்கெட்சில் வரைஞ்சதுனால இதாகி போச்சு. தெரியுதுங்களா நெக் டிசைனு? பாருங்க, இதையே நான் படிச்சுட்டு இந்த நெக்கு எப்படி நீங்கள் தைக்கணுங்கிறதும் நாளைக்கு பச்சைக்கானும் இந்த நெக் தைக்கிறதும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறது நான் இன்றைக்கி சொல்கிறேன். இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தால் அந்த பேப்பரில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த படமும் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. நான் ஃபோட்டோ எடுத்து வீடியோவில் போடுறேன். இதையை நான் படித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. படிக்கிறதுல பிள்ளை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க.
கழுத்து வகைகள். கழுத்தில் நிறைய வகைகள் உள்ளன. உதாரணத்திற்கு சில கழுத்துக்களை இங்கே தைக்க இருக்கின்றோம். அவை வட்ட கழுத்துகளாக இருக்கும். அதேபோல் உருவத்தை வெட்டி நல்ல பக்கம் வைத்து கெட்ட பக்கம் முழுமையாக திருப்பி தைக்க வேண்டும். அதாவது நம்ம நெக் டிசைன் வந்து அது மேலே இப்படி அடியில் வந்து நம்ம நம்மளோட துணியை நல்ல பக்கம் கொடுத்துட்டு மேலே வந்து அந்த வெட்டின துணியை கொடுத்துட்டு வச்சு தச்சுட்டு அது அப்படியே நம்ம திருப்பணும். அது திருப்புற இடத்துல அங்கங்கே கட்டிங் போடணும். அது ஒரு நெக்கு நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். அதை பார்த்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு சில ஆடைகளுக்கு இந்த கழுத்தையே டிசைனாக தைக்க வேண்டும். வட்ட கழுத்தில் இருந்தால் கிராஸ் பீஸ் வெட்டி இணைக்க வேண்டும். நேர் பீஸ் வட்ட கழுத்தில் தைக்கலாம். ஆனால் அங்கங்கே சிறு சிறு ஃப்ளீட் மடிப்பு அமைத்து தைத்தால் வட்ட கழுத்து ஓர் அளவுக்கு அழகாக அமையும். அதாவது கிராஸ் பீஸ் இல்லாமல் நேர் துணியிலும் நம்ம தைக்கலாம். ஆனால் அது தைக்கணும்னா அதுக்கு ஏற்றா போல் அது திரும்புறதுக்கு நம்ம சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் அதில் நம்ம கொடுக்கணும். அதே மாடலில் வளைவான பகுதிகளில் அனைத்தையும் நம்ம தைக்க வேண்டும். ஒரு வட்ட கழுத்துன்னா அங்கங்கே அந்த நேர் பீஸ் துணியாக இருந்தால் அங்கங்கே நம்ம ஃப்ளீட் வச்சு அதை தைக்கணும். அப்போ தான் அது வந்து இப்படி கரெக்டாக அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி அந்த நேர் பீஸ் இல்லைன்னா இந்த திருப்புற இடத்துல எல்லாம் இப்படி தூக்கின மாதிரி இருக்கும். வளைவு கொடுக்காது. நெக்கெல்லாம் வந்து ஃபினிஷிங் இல்லாமல் அங்கங்கே தூக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு சில ஆடைகளுக்கு வட்ட கழுத்துக்களை அப்படியே மடித்து தைத்து கொடுக்கலாம். 2ஆம் பாடி பெட்டி கோட் மற்றும் சிறு குழந்தைகளின் ஆடைகளில் முதலியவற்றுக்கு மாடல்கள் தைக்கலாம். நாம் நிறைய கழுத்துக்களை கற்பனை செய்து புதிய கழுத்துக்களை அமைக்கலாம். அளவுகள் மாறுபடாமல் உருவங்களை மாற்றி புதிய கழுத்து தைத்து பழக வேண்டும். அளவுகள் அதாவது மெஷர்மெண்ட் மட்டும் நெக்கோட மெஷர்மெண்ட் மட்டும் மாறாமல் அதே மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து நெக்கோட டிசைனை மாற்றி தைக்கணும். தைச்சு பழகணும். சரிங்களா? எல்லா உருவ கழுத்துக்களையும் அதே போல் மற்றொரு துணி நல்ல பக்கம் கொடுத்து உள்ளே திருப்பி அமைப்பு மாறுபடாமல் கிடைக்கும். எல்லா கழுத்துக்களையும் தைக்கும் முன் இரு துணிகளையும் சேர்த்து ஓடுதையல். சரிங்களா? ஓடுதையல்ல பெரிய தையல். சரிங்களா? சேர்த்து ஓடுதையல் போட்டு பின்னாலே மிஷினில் தையல் போட வேண்டும். நல்ல அனுபவம் வரும் வரை இம்மாதிரி ஒட்டு தையல் போட்டு நிறுத்திய பின்னாலே மிஷினில் தையல் போட வேண்டும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து முதல்ல ஒரு ஓடுதையல் அது மேலே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் மிஷினில் நீங்கள் தையலை போட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக் டிசைன் பார்த்துக்கோங்க. இது அப்படியே ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டியூட்டில் நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். இதுக்குள்ள 52 நெக் இருக்குது. நான் இப்போ ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவாக நான் இதில் போடுறேன். பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.